தமிழர் அறம் சிந்தனை பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2011 முதல் 2026 வரை 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டுள்ளது. இதுவரை இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இதற்கு முன்பு இருந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்கு முன்பு இவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் என்னென்ன என்று இப்போது பார்ப்போம். இந்த பகுதியில் பெரும்பாலும் கிராம பகுதிகளில் கொண்டுள்ளது. இந்த வேப்பனப்பள்ளி பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி கலைக்கல்லூரிக்கு செல்வதற்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் ஆகிறது. வேப்பனப்பள்ளி என்றால் வேப்பனப்பள்ளி மட்டுமில்லை, வேப்பனப்பள்ளிக்கு அடுத்து நேர்லகிரி, தீர்த்தம், இந்த பக்கம் அலையகுந்தானி, நல்லூர், மிக தூரமான கிராமங்களும் உள்ளது. அத்தகைய தூரமான கிராமங்களிலிருந்து கிருஷ்ணகிரி பகுதியை அடைய வேண்டும் என்றால் 30-35 கிலோமீட்டர் ஆகிறது. அதே போல் வேப்பனப்பள்ளியிலிருந்து ஓசூர் போக வேண்டும் என்றாலும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஆகிறது. இந்த 50 கிலோமீட்டர் பயண தூரத்தை கடந்து கல்லூரி மாணவர்கள் செல்வது மிகவும் கடினமான ஒன்று. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய அனைவரும் இதை பற்றி சிந்தித்து உண்டா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆகவே நாங்கள் வந்தால் செய்கிறோம் அப்படி என்று கூறுகிறார்களே தவிர இவர்கள் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினால் இதற்கு பதிலே நிச்சயமாக இல்லை. அதனால் இந்த மக்களின், இந்த மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு கோரிக்கை தான் அரசு கலைக்கல்லூரி இந்த பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்பது. ஆகவே இது ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவு அனைவருக்கும் போய் சென்று சேர வேண்டும். அரசு துறை அலுவலர்களுக்கு, குறிப்பாக இந்த 2026 ஆண்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக நிச்சயமாக செல்ல வேண்டும். அதற்காக உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் இந்த பதிவுக்கு வேண்டும் என மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தளவு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தான் ஒவ்வொரு வீடியோவும் இந்த சமூகத்துக்கான வீடியோவை நம்ம பதிவு பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை உண்மையிலே உற்சாகப்படுத்தும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.